ஓகே. இந்த 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 அப்ளிகேஷனை நீங்கள் எடுத்தீங்கன்னா, ஒருவேளை இதுக்கு லேப்டாப் தேவையானா கம்பல்சரி கிடையாது, தேவை கிடையாது. ஏன்னா, இப்போ நீங்கள் அந்த அப்ளிகேஷன் யூஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டிங்கன்னா, ஜிம்மில் லேப்டாப் வாங்கி வைக்கணும். கரெக்டாக? ஒரு சில ஜிம்மில் லேப்டாப் இல்லாமல் கூட இருக்கலாம். ஸோ இந்த அப்ளிகேஷன் யூஸ் பண்ணால் லேப்டாப் வாங்கி வைக்கணும்னு உங்களுக்கு தோணும். இது ஏன் லேப்டாப் அதுக்கு நீங்கள் தனியாக இன்வெஸ்ட் பண்ணணும்? லேப்டாப் மட்டும் கிடையாது, லேப்டாப் வாங்கினீங்கன்னா இன்டர்நெட் வேறு அதுக்கு நீங்கள் கனெக்ஷன் கொடுக்கணும், அதுக்கு தனியாக காசு ஆகும். ஸோ இந்த மாதிரி இதெல்லாம் தேவைன்னு நினைக்கலாம், பட் அதெல்லாம் தேவை கிடையாது. அது எல்லாமே கூட நீங்கள் பண்ணலாம். ஃபார் எக்ஸாம்பிள், நீங்கள் அந்த அப்ளிகேஷன் ரெஜிஸ்டர் பண்ணிட்டீங்கன்னா நீங்கள் மொபைல்லே யூஸ் பண்ணலாம். இங்கே பாருங்கள், இந்த மொபைல்லே யூஸ் பண்ணலாம். மொபைல்லே வந்து எல்லாமே கிளியராக இருக்கும் உங்களுக்கு. எல்லாமே லேப்டாப்பில் நீங்கள் பார்க்குற மாதிரி மொபைல்லே நீங்கள் எல்லாமே பார்த்துக்கலாம். ஸோ பாருங்கள், மொபைல்லே பார்த்துக்கலாம் எல்லாமே. ஓகேவா? விசிட்டர்ஸ் ஆட் பண்ணிக்கலாம், எல்லாமே மொபைல்லையும் பார்த்துக்கலாம். இங்கே இருக்கிற ப்ரொஃபைல் பார்த்துக்கலாம், எல்லாமே மொபைல்லே பார்த்துக்கலாம். ஓகேவா? மொபைலில் பார்க்குறீங்க. ஆனால் இப்போ நான் லேப்டாப் வாங்கி வைக்கல ஜிம்மில், இன்டர்நெட் கனெக்ஷன். அப்போ வரவங்க எப்படி அட்டெண்டன்ஸ் போடுவாங்க? இப்போ வரும்போது இன் டைம் போடுவாங்க, வெளியே போகும்போது அவுட் டைம் போடுவாங்க. கரெக்டாக? அது எப்படி போடுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒன்றும் கிடையாது. இங்கே போய் பார்த்தீங்கன்னா ஒரு QR கோடு இருக்கும். QR கோட் ஃபார் அட்டெண்டன்ஸ் இருக்கா? இதை கிளிக் பண்ணுங்கள். இந்த QR கோடை நீங்கள் ஒரு பிரிண்ட் அவுட் எடுத்து ஜிம்மில் என்ட்ரன்ஸ்லையோ இல்லை ரிசப்ஷன்லையோ இல்லை எங்கேயாவது ஜிம்மில் ஒட்டி வச்சுருங்க. ஒட்டி வச்சிங்கன்னா வர்றவங்ககிட்ட மொபைல் இருக்கும் இல்லையா, ஜிம்முக்கு வரவங்க அவங்களுடைய மொபைல் எடுத்து அதில் கேமரா ஓப்பன் பண்ணி இதை ஸ்கேன் பண்ணாலே போதும். அவங்கள ஸ்கேன் பண்ணாங்கன்னா அவங்களுக்கு கீழே இந்த இடத்துல ஒரு லிங்க் காமிக்கும். அவங்க அதை கிளிக் பண்ணாங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக வெப்சைட்டுக்குள்ளே அவங்களுக்கு எடுத்துகிட்டு போகும். அவங்களுக்கு லாகின் எதுவுமே தேவை கிடையாது. ஜஸ்ட் அதை ஸ்கேன் மட்டும் பண்ணாலே போதும். ஸ்கேன் பண்ணி அவங்களோட யூசர் ஐடி மட்டும் போட்டு சப்மிட் கொடுத்தாங்கன்னா அவங்களுக்கு அட்டெண்டன்ஸ் மார்க் ஆகிடும். அதை நீங்கள் இங்கே போய் பார்த்துக்கலாம். நீங்கள் பார்க்கணும்னு நினச்சிங்கன்னா இந்த அட்டெண்டன்ஸ் லிஸ்ட்டில் போய்ட்டு இங்கே போய் பார்த்துக்கலாம். ரொம்ப சிம்பிள். ஓகேவா? ஒன்றே நீங்கள் பிரிண்ட் அவுட் எடுத்துக்கணும், அவ்வளோதான். ஓகேவா? இந்த பிரிண்ட் அவுட் எடுத்துக்கணும். ஓகே, இன்னொரு டவுட் இருக்கும். ஓகே, அட்டெண்டன்ஸ் அப்படி மார்க் பண்ணிடுவோம். இப்போ நான் புதுசாக ஒரு யூசர் ஜாயின் பண்ணுறாரு, அவங்கள நான் எப்படி இதில் க்ரியேட் பண்ணுறது, எப்படி அவங்களுக்கு நான் ரெஜிஸ்டர் பண்ணுறது அப்படின்னு வச்சிங்கன்னா அதுக்கும் லேப்டாப் தேவை கிடையாது ஜிம்மில். நீங்கள் என்ன பண்ணலாம்னா, இங்கே இதுக்கு கீழே இன்னொரு கோடு இருக்குது பாருங்கள், QR கோட் ஃபார் ரெஜிஸ்ட்ரேஷன். இதை கிளிக் பண்ணிங்கன்னா இந்த QR கோடு காமிக்கும். இந்த கோடு அகெயின் நீங்கள் ஏதாவது பிரிண்ட் அவுட் எடுத்து ஜிம்மில் ஒட்டி வச்சுருங்க. இந்த 2 QR கோடு மட்டும் ஒட்டி வச்சாலே போதும். இப்போ புதுசாக வரவங்க நீங்கள் என்ன பண்ணால், கண்டிப்பாக அவங்களோட மொபைல் இருக்கும். கரெக்ட்? இந்த QR கோடை அவங்கள மொபைலில் எடுத்து கேமரா ஓப்பன் பண்ணி இதை ஸ்கேன் பண்ணாங்கன்னா அகெயின் கீழே ஒரு லிங்க் காமிக்கும். கேமராவில் கீழே அவங்க அந்த லிங்கை கிளிக் பண்ணாங்கன்னா ஒரு பேஜ் ஓப்பன் ஆகும். அதில் அவங்க டீட்டெயில்ஸை அவங்களே கொடுக்கலாம். அவங்க மொபைல்லேயே பண்ணலாம். அவங்க டீட்டெயில்ஸ், பேர் என்ன, எங்கேருந்து வராங்க எல்லாமே கொடுத்து, எவ்வளோ மந்த் எடுக்க எல்லாம் கொடுத்து சப்மிட் பண்ணாங்கன்னா சப்மிட் ஆயிரும். ஆனால் அது கம்ப்ளீட் ஆகாது. சப்மிட் ஆகிருக்கும். அப்புறம் நீங்கள் என்ன பண்ணணும்னா, இங்கே போய்ட்டு இந்த பெண்டிங் ரெஜிஸ்ட்ரேஷன் இருக்குல்லையா, இங்கே போய் பார்த்தீங்கன்னா யார் ரெஜிஸ்டர் பண்ணால், அவங்க மொபைல்லேருந்து யார் ரெஜிஸ்டர் பண்ணாங்களோ அவங்களுக்கு இங்கே வந்திருக்கும் டீட்டெயில்ஸ். ஓகேவா? நீங்கள் அதை ஓப்பன் பண்ணி சப்மிட் மட்டும் கொடுத்தாலே போதும். அது வந்து ஈஸியாக உங்களுக்கு வந்து ரெஜிஸ்டர் ஆகிடும். ஓகேவா? எக்ஸாம்பிள் இங்கே பாருங்கள், இப்போ நான் இந்த QR கோடை போய் நான் ஸ்கேன் பண்ண போகிறேன். நான் தான் ஒரு யூசர்னு வச்சுக்கோங்களேன். இந்த QR கோடை பிரிண்ட் அவுட் எடுத்து நீங்கள் ஒட்டி வச்சுருக்கீங்க எங்கேயோ. நான் இப்போ என்ன பண்ணுறேன், என்னுடைய கேமரா மொபைல் எடுத்து நான் ஸ்கேன் பண்ணுறேன். ஸ்கேன் பண்ணிட்டு இப்போ நான் கொடுக்க போகிறேன். ஓகேவா? ஒரு டீட்டெயில்ஸ் கொடுக்க போகிறேன். என்ன பேர் கொடுக்குறேன், சும்மா ஏன்னு கொடுக்குறேன். ஏன்னு கொடுத்து அவங்களுக்கு ஒரு மொபைல் நம்பர் கொடுக்குறேன். அவங்க மொபைல் நம்பர் கொடுத்து, ஓகேவா, அவங்க டீட்டெயில்ஸ்லாம் நானே கொடுக்குறேன். இப்போ நான் தான் யூசர். ஓகேவா? நானே ரெஜிஸ்டர் பண்ணுறேன். நான் ஸ்கேன் பண்ணிவிட்டேன். இப்போ நான் பண்ணிகிட்டு இருக்கேன். அது இதில் தெரியாது. ஓகேவா? இப்போ நான் ரெஜிஸ்டர் பண்ணுறேன். ஓகேவா? என் மொபைல்லேருந்து நானே பண்ணுறேன். எனக்கு நானே ரெஜிஸ்டர் பண்ணுறேன். நான் ரெஜிஸ்டர் பண்ணிட்டேன். இப்போ சக்ஸஸ்ஃபுல்லாக பண்ணிட்டேன். இப்போ நீங்கள் தான் ஓனர். நீங்கள் என்ன பண்ணணும், உங்கள் மொபைல் எடுத்து இந்த யூசர்ஸில் போய்ட்டு பெண்டிங் ரெஜிஸ்ட்ரேஷன் பாருங்கள். இங்கே பாருங்கள், நான் சொன்னேன்னா நான் அதை ரெஜிஸ்டர் பண்ணி இங்கே இருக்கேன். நீங்கள் என்ன பண்ணணும்னா, இப்போ ஒரு நான் தான் ரெஜிஸ்டர் பண்ணியிருக்கேன். நீங்கள் தான் ஜிம்மில் இருக்கீங்கன்னா இந்த ரிவ்யூ கொடுத்தீங்கன்னா நான் என்னென்ன கொடுத்தனோ இங்கே எல்லாமே அதுவே காமிச்சிடும். நான் கொடுத்து ரெஜிஸ்டர் பண்ணது, அந்த யூசர் ரெஜிஸ்டர் பண்ணது எல்லாமே இங்கே வந்துடும். நீங்கள் என்ன பண்ணலாம், சும்மா ஒரு ரிவ்யூ மட்டும் பண்ணாலே இப்போ பார்த்துட்டு ஓகே எல்லாம் கரெக்டாக கொடுத்துருக்காரா, 1 மந்த் எடுக்கிறாரா எல்லாம் கேட்டுட்டு அமௌண்ட் மட்டும் நீங்கள் கொடுக்கணும். ஃபார் எக்ஸாம்பிள் 3000 சப்ஸ்கிரிப்ஷன் அமௌண்ட்டுனா அது எவ்வளோ பே பண்ணுறாரு, 2000 பே பண்ணுறாரு, 1000 அப்புறம் பே பண்ணுறாரு சொன்னால் 1000 பெய்ட் அமௌண்ட் 1000 போட்டு ரெஜிஸ்டர் கொடுத்தீங்கனாலே இப்படி கேட்கும் சப்மிட். அவ்வளோதாங்க. பாருங்கள், இங்கேருந்து மறைஞ்சிடும். ஏன்னா ரெஜிஸ்டர் பண்ணிட்டோம் அவரை இந்த யூசர் நீங்கள் இங்கே போய் பார்த்தீங்கன்னா இங்கே பாருங்கள், ஏன்னு ஒரு யூசரை ரெஜிஸ்டர் பண்ணுமா, அந்த யூசர் இந்த வந்துட்டார் பாருங்கள், இங்கே வந்துட்டார். ஸோ இந்த மாதிரி உங்களுக்கு லேப்டாப் இருக்கணும் அவசியமே கிடையாது. ஜிம்மில் நீங்கள் மொபைல்லே பண்ணலாம். வர யூசர் அட்டெண்டன்ஸை அவங்க மொபைல்லே பண்ணலாம், யூஸரே பண்ணலாம். ரெஜிஸ்ட்ரேஷன் அவங்களே செல்ஃபாகவே பண்ணலாம். நீங்கள் சப்மிட் அப்ரூவ் மட்டும் பண்ணணும் அமௌண்ட்டை போட்டு, அவ்வளோதான். ஸோ இதுக்கு மொபைல் இருக்கணும்னு அவசியம் கிடையாது. ஓகேயா?